வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பங்கேற்ற நிகழ்ச்சியில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதால் பரபரப்பு. வெள்ளை மாளிகையில் இரவு விருந்தில் டிரம்ப் பங்கேற்றிருந்த போது மர்ம நபர் நடத்திய தாக்குதலால் பதற்றம். அமெரிக்க அதிபர் டிரம்ப் பங்கேற்ற நிகழ்ச்சியில் துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் சுட்டுக்கொலை. பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் அதிரடி. இளங்கலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு ஹால் டிக்கெட் இன்று வெளியாகிறது. மாணவர்கள் தங்களது விண்ணப்ப எண் மற்றும் பிறந்த தேதியை பயன்படுத்தி இணையத்தில் நுழைவுச் சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிப்பு. வாக்கு எண்ணும் மையங்களில் தினமும் 2 முறை சென்று ஆய்வு நடத்த வேண்டும். தொகுதி தேர்தல் அலுவலர்களுக்கு தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவு. தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளில் எந்த வாக்குச்சாவடியிலும் மறு வாக்குப்பதிவு நடத்தப்படாது என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சில வாக்குச்சாவடிகளில் மின்னணு இயந்திரங்களில் ஏற்பட்ட கோளாறு சரி செய்யப்பட்டு வாக்குப்பதிவு தடையின்றி நடத்தப்பட்டதாகவும் தகவல். தமிழகத்தில் அடுத்த மாதம் முதல் மின்சார பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக மத்திய மின்துறை எச்சரிக்கை. தமிழகத்தின் மின் தேவை 21,060 மெகாவாட்டாக உயர்ந்துள்ளதாக தகவல். சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது என கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள், வெற்றி வாய்ப்பு சூப்பராக உள்ளதாக கட்டை விரலை உயர்த்தி காட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதில். தேர்தலின் போது கிருஷ்ணகிரி மற்றும் உடுமலைப்பேட்டை தொகுதிகளில் அதிமுக தொண்டர்கள் மீது தாக்குதல் நடத்திய திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக டிஜிபிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். பிள்ளைகளிடம் தமிழ் ஆர்வத்தை உருவாக்குங்கள், தமிழ் அன்பர்களாக மாற்றுங்கள். மதுரையில் நடந்த தமிழ் நூல் வெளியீட்டு விழாவில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் பேச்சு. மத்திய அரசு கொண்டு வந்த மகளிரிட ஒதுக்கீடு மசோதா பாஜகவின் சூழ்ச்சி என மதுரை எம்பி சு. வெங்கடேசன் குற்றச்சாட்டு. மகளிர் மசோதா போர்வையில் தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை கொண்டு வந்து குழப்பத்தை உருவாக்கியதாக காட்டம். ஜாதி ரீதியான கோஷங்களை எழுப்பி பொதுமக்களை அச்சுறுத்தக்கூடாது. ஒட்டப்பிடாரம் கைலாசநாதர் கோவில் தேரோட்டம் திருவிழா தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் காவல்துறை அறிவுறுத்தல். தேனி அருகே தனியாருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் பயங்கர வெடி விபத்து. பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்கள் 2 பேர் உடல் சிதறி உயிரிழப்பு. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே பழைய இரும்பு கடையில் பயங்கர தீ விபத்து. கொழுந்துவிட்டு எரிந்த தீயை பல மணி நேரம் போராடி கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் பூத்து குலுங்க தொடங்கிய வண்ண மலர்கள். 63வது மலர் கண்காட்சிக்கான பணிகளுக்கிடையே பூக்களுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்த பொதுமக்கள். சித்திரை வசந்த உற்சவ விழாவில் அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மன் பச்சைப்பட்டு அலங்காரத்தில் எழுந்தருளினர். வெட்டிவேர் பல்லக்கில் எழுந்தருளிய அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனை கண்டு திரளான பக்தர்கள் வழிபாடு. ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் ராமானுஜர் 1009வது ஜெயந்தியை முன்னிட்டு
கருட சேவை ஊர்வலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கருட சேவையில் பங்கேற்று தரிசனம். தமிழகத்தில் ஈரோடு, திருச்சி, தருமபுரி, கரூர், பரமத்தி உள்ளிட்ட 11 இடங்களில் சதமடித்த வெயில். வேலூரில் அதிக அளவாக 104 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவானதால் வீடுகளில் முடங்கிய மக்கள். இரண்டு நாள் பயணமாக நாளை சிக்கிம் செல்கிறார் பிரதமர் மோடி. பிரதமர் வருகையை முன்னிட்டு பால்ஜோர் மைதானத்தில் முன்னேற்பாடுகள் மும்முரம். மகாராஷ்டிரா, ஹரியானா மாநிலங்களை தொடர்ந்து மேற்கு வங்கத்திலும் எஸ்ஐஆர் மூலம் வாக்குகளை திருடி வெற்றி பெற பாஜக முயற்சி. ஜனநாயகத்தின் மீது பிரதமர் மோடி தாக்குதல் நடத்தி வருவதாகவும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. மேற்கு வங்கத்தில் 2ஆம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தீவிர பிரச்சாரம். இருசக்கர வாகனத்தில் பின்னால் அமர்ந்தபடி சென்றும் தெருக்களில் மக்களுடன் மக்களாக நடந்து சென்றும் வாக்கு சேகரிப்பு. மேற்கு வங்கத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ரோட் ஷோ. 2ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் விரைவில் முடிவடைய உள்ள நிலையில் என்டிஏ வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார். மேற்கு வங்க மாநில முதல்கட்ட தேர்தலில் 93.19 வாக்குகள் பதிவாகி வரலாற்று சாதனை. மாநில வரலாற்றிலேயே மிக உயர்ந்த அளவான வாக்குப்பதிவு என தலைமை தேர்தல் ஆணையம் பெருமிதம். மேற்கு வங்க 2ஆம் கட்ட தேர்தலை முன்னிட்டு மானிக்தலா தொகுதியில் டிஎம்சி தலைவர் அபிஷேக் பானர்ஜி வாகன பேரணி. சாலை பேரணியில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்பு. பிரதமர் மோடி தலைமையின் கீழ் நாடு பாதுகாப்பாகவும் உறுதியாகவும் உள்ளது. ஆம் ஆத்மி எம்பிகள் பாஜகவில் இணைந்தது குறித்த கேள்விக்கு ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கருத்து. எகனாமிக் டைம்ஸ் ஆண்டின் சிறந்த வணிக சீர்திருத்தவாளர் விருதை பெற்றார் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாயுடுவுக்கு விருதை வழங்கி வாழ்த்து. ஆம் ஆத்மியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்த எம்பிகளின் வீடுகள் முன் போராட்டம். வீட்டு சுவர்களில் துரோகி என எழுதி ஆம் ஆத்மி தொண்டர்கள் முழக்கம். செயற்கை நுண்ணறிவை முடிந்த வரை சிறந்த முறையில் பயன்படுத்த முயன்று வருவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் பேட்டி. சில எதிர்மறையாக எழும் சிக்கல்களை களைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் தகவல். காஷ்மீர் மாநிலம் ஷைதான் நல்லா பகுதியில் கடும் பனிச்சரிவு. லாரி உள்ளிட்ட வாகனங்கள் சிக்கிக் கொண்ட நிலையில் மீட்புப் பணிகள் மும்முரம். கோடை வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதன் எதிரொலியாக தலைநகர் டெல்லியில் நடைமுறைக்கு வந்தது வாட்டர் பெல் திட்டம். பள்ளிகளில் ஒரு பாடத்திற்கும் மற்றொரு பாடத்திற்கும் இடையே மணியோசை ஒலிக்க மாணவர்கள் தண்ணீர் பருகும் வரையிலான புதிய நடைமுறைக்கு வரவேற்பு அதிகரிப்பு. ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியை முடக்கும் நோக்கில் சீனாவின் மிகப்பெரிய சுத்திகரிப்பு நிலையமான ஹென்கிலி மற்றும் 40 கப்பல் நிறுவனங்கள் மீது பொருளாதார தடை. ஈரானின் 80% எண்ணெய் வளத்தை சீனா கொள்முதல் செய்யும் நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிரடி உத்தரவு. வளைகுடா போரை முடிவுக்கு கொண்டுவரும் வகையில் இஸ்லாமாபாத்தில் ஈரான் அமெரிக்கா ரகசிய பேச்சு. இருதரப்பும் நேரடி பேச்சுவார்த்தையை தவிர்த்ததால் பரபரப்பு. ராஜஸ்தான் அணிக்கு எதிரான T20 கிரிக்கெட் போட்டி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஹைதராபாத் சன்ரைசர்ஸ் அணி வெற்றி பெற்றதால் ரசிகர்கள் மகிழ்ச்சி.
ஹைதராபாத்துக்கு எதிரான போட்டியில் 36 பந்துகளில் ராஜஸ்தான் அணி இளம் வீரர் சூரியவன்ஷி சதமடித்து அபாரம். 36 பந்துகளில் 12 சிக்சர்கள் 5 பவுண்டரிகளுடன் சதம் விளாசியதால் ரசிகர்கள் கொண்டாட்டம். டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் இமாலய வெற்றியை பதிவு செய்தது பஞ்சாப் கிங்ஸ். 18.5 ஓவர்களிலேயே இலக்கை எட்டி பஞ்சாப் அணி அசத்தல். IPL கிரிக்கெட் போட்டியின் இன்றைய லீக் ஆட்டத்தில் சென்னை குஜராத் அணிகள் வளப்பரீட்சை. மற்றொரு ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை எதிர்கொள்கிறது கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். IPL தொடரில் அதிக சதம் அடித்தவர்கள் பட்டியலில் சஞ்சு சாம்சனை பின்னுக்கு தள்ளி 3வது இடத்திற்கு முன்னேறினார் KL ராகுல். 8 சதங்களுடன் விராட் கோலி முதலிடத்திலும் 2வது இடத்தில் பட்லர் மற்றும் 3வது இடத்தை முறையே KL ராகுல் பிடித்தனர். மே 1ஆம் தேதி வரை ஆதாரம் திரைப்படத்தை வெளியிட சென்னை உரிமையியல் நீதிமன்றம் இடைக்கால தடை. பட தயாரிப்புக்காக பெற்ற 17,20,000 ரூபாயை திருப்பி தரவில்லை என கூறி ஜாவித் பாஷா என்பவர் தொடர்ந்த வழக்கில் உத்தரவு. The Chennai Silks in Mega Summer Sale.